நிக்கிதா வணக்கம். தற்போது தாவேக தலைமையிலான முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு பதவியேற்றிருக்கும் நிலையில் அவர்கள் தலைமையில் தாக்கல் செய்யப்படக்கூடிய முதல் பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. அதற்காக ஆலோசனை கூட்டம் என்பது துறை ரீதியிலான ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. அதாவது சமீபத்தில் தாவேக தலைமையிலான புதிய கூட்டணி அரசின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் கடந்த ஜூன் 18ஆம் தேதி என்று ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இதையடுத்து தாவேக அரசின் முதல் பட்ஜெட் எப்போது தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது என்ற எதிர்பார்ப்பு அப்போது முதலே பரவலாக எழத் தொடங்கியது. இந்த நிலையில்தான் இன்று தொடங்கி 22ஆம் தேதி வரை துறை வாரியான ஆய்வு கூட்டங்களை முதலமைச்சர் விஜய் நடத்திருக்கிறார். அந்த ஆய்வு கூட்டங்கள் இன்று தொடங்கியிருக்கிறது. மாநில அரசுடைய வரவிருக்கும் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய புதிய திட்டங்கள், நடைபெற்று வரக்கூடிய திட்டங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் துறைகளுடைய முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்வதற்காக முதலமைச்சர் விஜய் தலைமையில் இந்த ஆய்வு கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டம் வருகின்ற 22ஆம் தேதி வரை துறை வாரியான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அதற்கான அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று இந்த கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இன்று தொடங்கியிருக்கூடிய இந்த கூட்டத்தில் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை தொடங்கியிருக்கிறார். அதற்கு பிறகு பிற்பகல் 2:30 மணிக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் கலந்து கொள்ளக்கூடிய ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இப்படியாக தொடர்ந்து இன்று, அதற்கு பிறகு 3ஆம் தேதியான நாளை, அதற்கு பிறகு 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9, 13, 14, 15, 16, 17, 20, 21, 22 ஆகிய நாட்கள் வரை நடைபெற உள்ளது. கடைசியாக ஜூலை 22ஆம் தேதி என்று திட்டமிடல் மற்றும் வளர்ச்சித்துறை, பிற்பகல் 2:30 மணிக்கு உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வுத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார். இப்படியாக ஒவ்வொரு நாளும் இரண்டு அமர்வுகளாக, இரண்டு பிரிவாக காலை தொடங்கக்கூடிய கூட்டம் என்பது காலை 11:30 மணி முதல் 12:15 மணி வரை நடைபெறும். அதற்கு பிறகு பிற்பகல் 2:30 மணிக்கு கூட்டம் நடைபெறும். காலையில் சில துறைகள், அதற்கு பிறகு பிற்பகல் தொடங்கக்கூடிய கூட்டத்தில் சில துறைகள் இடம் பிரிக்கப்பட்டு துறை ரீதியான ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரைவில் தாக்கல் செய்யப்படக்கூடிய மாநில பட்ஜெட் இடம்பெற வேண்டிய புதிய திட்டங்கள் மற்றும் அறிவிப்புகள் குறித்தும் ஒவ்வொரு துறையினுடைய அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் விரிவாக ஆலோசிக்க இருக்கிறார். அதன்படிதான் தற்போது இந்த கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு நாளும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. இந்த நிலையில்தான் பட்ஜெட்டில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் பல முக்கிய தேர்தல் வாக்குறுதிகள், அதாவது பெண்களுக்கு 2500 உரிமை தொகை, அதே போன்று தாய்மாமன் தங்க முதல் திட்டம், அந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில்தான் அதற்கான நிதி ஒதுக்கீடு இருக்கும் நிலையில் மேற்கொண்டு அதற்கான தேவைப்படக்கூடிய நிதி, அதற்குடைய செயல்பாட்டு விரிவாக்கம், மாநிலம் முழுக்க இலவச பேருந்து திட்டம், இலவச சிலிண்டர் என பல்வேறு வாக்குறுதிகளை தாவேக அரசு அறிவித்திருக்கூடிய நிலையில்தான் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு துறை வாரியாக ஆலோசனை கூட்டம் இன்று தொடங்கியிருக்கிறது. வருகின்ற 22ஆம் தேதி வரை இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிந்து அதற்கு பிறகு முழுமையான பட்ஜெட்டில் கூடுதல் அம்சங்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு விரைவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாநில பட்ஜெட்டில் பல முக்கிய அறிவிப்புகள், அதற்கான நிதி ஒதுக்கீடு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நிக்கிதா.